என்னங்க ஏங்க மௌனமா இருக்கீங்க? எப்போதும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. இப்ப ஏன் உங்களுடைய முகம் வாடி இருக்கு? சொல்லுங்க அக்கா. கணவனுடைய உள்மனதில் இருக்கும் துக்கத்தை தோரத்தை கண்டுபிடித்து விட்டாய். நீதான் மனைவி, துணைவினா நீ மட்டும்தான். நான் போட்டிருக்க உடையை பார்க்கிற தவிர மேல் தோற்றத்தை பார்க்கிறார்கள். நீ மட்டும்தான் என் உள்ள துக்கத்தை தோரத்தை கண்டுபிடித்து விட்டாய். இப்போது உங்க முகம் வாடி இருக்கு, அது என்ன காரணம் என்று கேட்கின்றேன். இந்த நாட்டுக்கு உண்மையா உடைத்து மதிக்கட்ட மன்னன் கையாட்டு மன்னனுக்கு வயதாகி விட்டதாம். அங்கே பெரிய பிரச்சனை நடந்து விட்டது. தெரியுமா? என்னவென்றே? இந்த நாட்டு இளவர் செயலாடு சென்று பட்டப்படை முடி தாயகமரம் எடுத்து அவருக்கு நாட்டு மன்னராக மணிமகுடம் சூட்டி விட்டார்கள். மன்னர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? தளபதி, இந்த நாட்டுக்கு உண்மையா உடைத்துக் கொண்டிருக்கிறாய். உங்கள் கருத்தாலே மணிமகுடம் சூட்டம் என்று கூறின போது என்னை பார்த்து மதிக்கட்ட இளவரசன் இவன் யார்? தக்காளித்தவன் அடப்பாவி. வேலை இல்லாத வந்தவனுக்கு வேலை கொடுத்து உன்ன உணவு கொடுத்து உடையளித்தேன். நான் காலாயிட்ட வேலை கரத்தால் செய்யக்கூடிய கல்வியமலை பார்த்து செருப்பு என்று உரைத்து விட்டானா? என்னங்க இப்ப கூறுங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வரல காமிங்க, நான் வரலையான்னு நீ கோடு போடுங்க, நான் ரோடா போடுறேன். நீ புள்ளி வைங்க, நான் கோலமே இடுறேன். அத்தா ஒரு பெண் மனதை வைத்தான், இதே வச்சதையும் கலக்கலாம், இனியும் இருக்கலாம். நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்களாத்தா? சொல்ல தட்டாம செய்வேன். தட்டாம செய்வேன். என் உயிரை இங்கே விட சொல்லுங்க, விடுறேன் உங்களுக்காக. உயிர் வேணும், நான் சொல்றது மட்டும் செய். சரி சொல்லுங்க. என்ன செய்ய மாட்டேன் தெரியுமா? என்ன? நான் யார்? என்னுடைய கணவர். நீ யாரு? உன்னுடைய மனைவி. கணவன் மனைவி? ஆமா. கணவன் பேச்சு தட்டாதவள் மனைவி. உண்மைதானே? துணவி. அப்படி இருக்கும் பொழுது என்னை பார்த்து கவலைப்படுத்திய மன்னர் சூறையாட வேண்டும், நல்ல ஒரு கருத்தை பறிக்க வேண்டும். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? மன்னனுடைய மகள் இளவரசி புஷ்பவதியாகி விட்டாள். அங்கே நாட்டியம் பேருடைய அயல்நாட்டு பெண்களை வரவேற்றிருக்கிறோம். அது நாட்டியம் ஆட வேண்டும். என்ன வேண்டும் தெரியுமா? என்னவென்று? நீ என் மனைவி அல்ல. இன்று முதல் எனக்கு மனைவி இல்லை. நீ என்னது? உனக்கு தங்கச்சி. ஐயோ நாளைக்கு பாரு, இப்போ மட்டும்